ஹிந்தின்றது ஒரு லாங்குவேஜ் தான். அது வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஹிந்தின்றது இப்போ இங்கிலீஷ் மாதிரி அது ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ அதை நம்ம கற்றுக்கணுமே தவிர அதுலேயே நம்ம வந்து அது இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதை நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான், ஒரு நாலேஜ்க்காக தான் அந்த 2 லாங்குவேஜும். மற்றபடி இது தரமாட்டேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து எனக்கு ஏதோ சரியாக படலை, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் பிறந்தவங்க வந்து மெயினாக தமிழ் தான் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஹிந்தி தான் கொண்டு வரணும்னா அதுக்கு ரீசனே கிடையாது. ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டில் இல்லையே, அப்புறம் எப்படி ஹிந்தி எடுத்துகிட்டு வரணும்? அது படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது சேர்க்கணும். அது வந்து நார்மலாக குழந்தை சின்னதுலேருந்தே அது படித்தாங்கன்னா அது பெருசாக ஆகிற வரைக்கும் இப்போ இதுக்கு வந்துடுவாங்க. இப்போ புதுசாக வந்து ஆம்பளை பொம்பளைங்களுக்கெல்லாம் கொண்டு வானா அது ரீசன் கிடையாதுப்பா. காசு கொடுத்தா என்ன கொடுக்கலாம், நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் இல்லையா, அவங்க பார்த்துப்பாங்க. இப்படிலாம் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துக்கூடாதே. இப்படி கண்டிஷனு உங்கள் ஊரில் ஹிந்தி இருக்கிறதுனா நம்ம எல்லா ஊருக்கும் ஹிந்தி நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அது தப்பு, ரொம்ப தப்பு. யாராக இருந்தால் நான் முதலமைச்சராக இருக்கட்டும், நார்மல் ஆளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன் அந்த மாதிரி ஸ்டிக் போடுறீங்க? உங்கள் ஊருக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னா அவங்க தமிழ் மட்டும் இது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க, எப்படி தமிழ் தெரியும்? அதேமாரி நம்ம ஊரில் தமிழ்காரங்க இருக்கிறாங்க, எப்படி ஹிந்தி இப்போ பெரியானவங்க வயசானவங்க எப்படி அது சொல்ல முடியும்? நார்மலாக தெரிஞ்சவங்க பேச தான் செய்வாங்க. தெரியாதவங்க அதுக்குன்னு ஒரு காசு கட்டி அதை எடுத்துகிட்டு அது பாடம் நடத்தி அதை நம்ம கற்றுக்க முடியாது. அதெல்லாம் ரீசனே கிடையாது.